ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணை நாளுக்கு நாள் சூடுபிடித்திருக்கும் நிலையில் தற்போது நாகேந்திரனிடம் விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட இருப்பதாகவும் அவரது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக நாகேந்திரனிடம் விசாரணை நடத்தி வரும் போலீசார் இதற்கு ஸ்பீடு செல்வம் என்பவர் பாலமாக செயல்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக ஸ்பீடு செல்வம் என்பவருக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில். விவரங்களை பதிவு செய்யும். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி நாகேந்திரனை போலீசார் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்றுடன் அவரது காவல் முடிவடைகிறது. இந்த நிலையில் இதில் இந்த கொலை சம்பந்தமாக தனக்கும் எதுக்கும் சம்பந்தமில்லை என தொடர்ந்து போலீசாருக்கு மலுப்பலான தகவல்களையே நாகேந்திரன் தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் இந்த கொலைக்கு நாகேந்திரனுக்கு உதவியதாக கூறப்படும் சம்போ செந்திலுக்கும் நாகேந்திரனுக்கும் அது பாலமாக செயல்பட்டவர் என கூறப்படும் பள்ளிக்கரணை ஸ்பீடு என்ற அடைமொழியை கொண்ட நபர் குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக நாகேந்திரன் இருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணையானது நடைபெறுகிறது. இது மட்டுமின்றி மற்ற கேள்விகளுக்கு பெரும்பாலான கேள்விகளுக்கு நாகேந்திரன் அதாவது போலீசாருக்கு ஒரு மலுப்பலான பதிலே தெரிவித்திருக்கிறார். எனவே தேவைப்படும் பட்சத்தில் அவரை மீண்டும் காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதே போல நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமனிடமும் 4 நாட்கள் போலீஸ் காவல் முடிந்து இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். அவரிடமும் கடந்த 4 நாட்களாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி பல்வேறு தகவல்களை குறிப்பாக பெற்றுள்ளனர். அதாவது ஆம்ஸ்ட்ராங் உயிரோடு இருந்தால் தங்களுடைய ரவுடி ராஜ்யம், அதே போல தன்னுடைய அரசியல் எதிர்காலம், கட்ட பஞ்சாயத்து, மாமூல் வசூல் எல்லாம் பாதிக்கப்படும் என்பதால் தனது தந்தை நாகேந்திரனிடம் முறையிட்டு இந்த கொலையை அரங்கேற்றியதற்கு முக்கிய காரணமாக அஸ்வத்தாமன் இருந்துள்ளார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அவரிடம் பெற்ற தகவல்களை எல்லாம் வீடியோவாக போலீசார் பதிவு செய்து இந்த வழக்கு விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியுள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.